மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம். இப்போது பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்தியோதயம்ங்கிற புத்தகத்தில் 2வது சாப்டர் வாழ்க்கையின் லட்சியம். இதில் பேஜ் நம்பர் 19, 20 இதில் மாஸ்டர் பக்தியை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த பக்தி அப்படிங்கிறத பற்றி கிருஷ்ணர் சொன்ன ஒரு வாசகம், அதாவது பக்தி அப்படிங்கிறது குணங்கள் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒன்று அப்படிங்கிறத சொல்கிறாரு. பண்புகளில், அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்புகள், குணாதிசயங்கள், இதில் நாம் மயங்கி இருக்கும்போது கடவுளை உண்மையான விதத்தில் நாம் அணுக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ உண்மையான பக்தி அப்படின்னா என்ன? அதாவது இதில் ஒரு 3 விதமான பக்தர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா, தண்ணிக்குள்ளே ஃபஸ்ட்டு வகை, தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த கூழாங்கல் மாதிரி. இப்போது அதை வெளியில் எடுத்துகிட்டு அதை உடைக்கிறோம் அப்படின்னும்போது உள்ளே ரொம்ப காஞ்சு போய் உலர்ந்து போய் இருக்குது. ஆனால் வெளிப்புறத்தில் அது பார்க்க ஈரமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பக்தர்கள் அப்படிங்கிறது ஒரு இறை பக்தி, அன்பு, இதை எல்லாத்தையுமே மேம்போக்காக, அதாவது அதுவும் கூட அந்த ஆன்மீக சூழலில் அந்த சிறந்த சூழ்நிலையில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் அந்த பக்தியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அகம் அப்படிங்கிறது உணர்வுகள் எதுவுமே இல்லாமல் உலர்ந்து இருக்கும். இப்போ அந்த ஆன்மீக சூழலில் இருந்து அவங்க வெளியில் வரக்கூடிய அந்த கணத்தில் அவங்களுடைய பக்திங்கிறது காணாமல் போயிடுது அப்படிங்கிறத முதல் வகையான பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2வது வகை என்ன அப்படின்னா, ஈரத்துணி மாதிரி. இப்போது ஈரத்தில் ஒரு துணியை அமிழ்த்தி எடுக்கிறோம் இல்லையா, அப்போது அந்த நீர் சொட்ட சொட்ட இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பக்தர்களை சொல்கிறாங்க. அந்த பக்தியில் நிரம்பி இறை அன்பு சொட்ட சொட்ட அவங்க இருக்காங்க. அந்த ஆன்மீக சகவாசத்தில் இருந்து, அதாவது அந்த தியானம், பிரார்த்தனை, இந்த மாதிரியான வழிபாடுகளில் ஈடுபடும் போது அவங்க பக்தியில் நிரம்பி இருக்காங்க. அந்த ஈரத்துணி காற்றுல உலர்ந்து போய் அது காஞ்சு போகுது இல்லையா, அந்த மாதிரி அவங்க உலகியல் வாழ்க்கைக்கு திரும்ப வரக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய பக்தியும் மறைஞ்சு போயிடுது அப்படின்றத சொல்கிறாங்க. 2வது வகை பக்தின்னு. 3வது வகை அதுதான் அந்த சர்க்கரையில் தண்ணீரை, அதாவது சர்க்கரையை தண்ணீரில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அது கரைஞ்சி போயிடும் இல்லையா, அது மாதிரி அந்த சர்க்கரை கலந்த நீர். அப்போ இந்த மாதிரியான பக்தர்கள் அவங்க தான் உண்மையான பக்தர்கள். இவங்க தங்களுடைய அந்த அகம்பாவம், அந்த அகந்தை இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே இறைவன்கிட்ட கரைச்சிடுறாங்க. அந்த சர்க்கரை எப்படி தண்ணீரில் கரையுது அந்த மாதிரி அவங்க கரைச்சிட்றாங்க. அவங்களுக்கு பிரிவு அப்படிங்கிறதே கிடையாது. அவங்க ஒன்றாகி விடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தாஜி மாஸ்டர் 2 வகையான அபியாசிகளை பற்றி பேசுவார். ஒன்று தேங்காய் மாதிரி, இன்னொன்று மாம்பழம் மாதிரின்னு. தேங்காய் மாதிரி இருக்கிறவங்க வெளியில் ஓடு கடினமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணி மாதிரி, அந்த இளநீர் மாதிரி மென்மையான மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அவங்கள சுத்திகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிது. இந்த மாம்பழம் மாதிரி இருக்கிற அபியாசிகள், அதாவது வெளியில் மென்மையாகவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய மனம்ங்கிறது ஒரு கொட்டை மாதிரி கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத தாஜி மாஸ்டர் சொல்லுவார். பொதுவாக சில மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிறவா நிலை அப்படிங்கிறது வேண்டாம், திருப்பி இந்த உலகத்துக்கு கடவுள் மேலே நிறைய பக்தி செலுத்தணும், அந்த பக்திங்கிற கடலில் நம்ம மூழ்கி இருக்கணும், அப்போது அதுதான் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு பக்தி அப்படிங்கிறத ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வேறு எந்த குறிக்கோளும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலேயே இதில் என்ன அப்படின்னா, அந்த பக்தன் அப்படிங்கிற நிலையில் இருக்கிற அந்த வசீகர தன்மையால் ஈர்க்கப்பட்டு அதில் ஒரு கவர்ச்சியில், அந்த பக்திங்கிற கவர்ச்சியில் மூழ்கி அதில் எப்போவுமே ஒரு சிக்குண்டு இருக்கிறதுக்காக தான் அவங்க விரும்புகிறாங்க. இப்போது இதை மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவங்களையே திருப்திப்படுத்திக்கிறதுக்கான ஒரு விஷயமாக அவங்க இப்படி செஞ்சிட்ருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு வலையில் நம்ம சிக்குண்டு இருக்கிற வரைக்கும் அந்த பிறவா நிலை அப்படிங்கிற அந்த பந்தத்திலிருந்து நிரந்தரமான ஒரு சுதந்திர நிலை அப்படிங்கிறத அடைய முடியாது. பொதுவாக ஆன்மாவினுடைய ஒரு இயல்பான இயக்கம் அப்படிங்கிறது இந்த பந்த பாசத்துலேருந்தெல்லாம் விடுபட்டு இருக்கிறது தான். அப்போது யார் ஒருத்தர் இந்த லிமிட்டேஷன்ஸ்லேருந்து, இந்த சிக்கல்லேருந்து அவங்கள விடுவிச்சுக்கலையோ அவங்களுக்கு அந்த பிறவா நிலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து தீர்வு இருக்காது. அப்போது பக்தி அப்படின்னா என்ன? பக்தி அப்படிங்கிறது
அந்த குறிக்கோளை அடையிறதுக்கான ஒரு வழிதானே ஒழிய அந்த பக்தியவே நம்ம குறிக்கோளாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உண்மையை சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த வசீகர தன்மையால் அதுக்குள்ளேயே அந்த மயங்கி இருந்து அதுலேருந்து வெளிவர முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கூடாது. அப்போது அது அவங்களுடைய ஒரு அந்த குறுகிய நோக்கம் அப்படிங்கிறது அந்த பரந்த மனப்பான்மைக்கு தடையாக இருந்து அதுக்கப்புறமா இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்வையிலேருந்து மறைச்சிருது. அப்போ அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே அவங்க இருப்பாங்க, பக்திங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றி இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போது பக்தியினுடைய வகைகளாக மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நிஷ்காம் அப்படிங்கிறது, அதாவது மனதில் ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு பக்தி செலுத்துறது. அப்போ இது நிஷ்காம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது நிஷ்காமிய உபாசனா அப்படின்றது, அதாவது பலனை எதிர்பார்க்காத பக்தி. எந்த ஒரு குறிப்பிட்ட பலனையும் நம்ம மனசில் வச்சுக்காம பக்தி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் சொல்லுது. அப்போது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கத்தை உலகாதாய பொருட்கள் மேலே வைக்காமலும் நம்மளுடைய ஆசை பூர்த்தி அடையலை அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாமலும் பக்தி செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த நிஷ்காமிய உபாசனா அப்படிங்கிறது சொல்லுது. அதாவது உலகாதாய பொருட்கள் மேலே இருக்கிற அந்த ஆசையை பற்றி அதை வச்சுக்கிட்டு நம்ம பக்தி செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தின் மேலே நாம் நிலைநிறுத்திக்கிறோம் இல்லையா, அதை விடணும் அப்படிங்கிறத சொல்லலை. அப்போது இந்த பாதையில் முன்னேறி போகிறதுக்கு இது அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னும் வேறு விதமாக சொன்னால் இது நம்மளுடைய சொந்த வீட்டை நினைவு கொள்வது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது நிஷ்காமிய கர்மா அப்படின்றது, இது கடமைக்காக மட்டுமே கடமை அப்படின்றது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடையிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. இப்போதைய இந்த ஸ்தூல நிலையில் இருக்கிற வாழ்க்கைக்கு ஆதி மூலமாக இருந்த அந்த தொடக்க நிலை, அதாவது நாம் எங்கே கடைசியாக போய் சேரணுமோ அந்த நிலை, அப்போ அந்த நிலையை அடையிறதுக்காக மட்டுமே நம்ம பக்தி செலுத்துறது அப்படிங்கிறது. அதுதானே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அந்த நிலையை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக மட்டுமே பக்தி செலுத்துறதை நாம் ஒரு கடமையாக கடைபிடிக்கிறது. அப்போ அதுதான் அந்த கடமைக்காக மட்டுமே கடமை, நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வாழ்க்கையினுடைய உண்மையான லட்சியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய லட்சியம் எல்லாத்தையும் விட உயர்ந்ததாக இருக்கணும். இல்லைன்னா நாம் இறுதி வரைக்கும் முன்னேறது அப்படிங்கிறது கண்டிப்பாக சந்தேகம்தான். இதை பொதுவாக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இதுக்காக மனிதர்கள் அடையக்கூடிய எல்லா நிலைகள்லேயும் உயர்ந்தது எது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. தெய்வீகத்தினுடைய அவதாரங்களான ராமர், கிருஷ்ணர், இவங்க 2 பேரை நம்ம எடுத்துக்கும் போது நிறைய பேர் ஒரு ஸ்ரத்தையோடையும் பக்தியோடையும் வழிபட்டு அவங்களோட ஐக்கியமாகணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க. அப்போ இது அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகிடுது. அப்போது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை நாம் லட்சியமாக நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னும்போது அந்த நிலை வரைக்கும் தான் நம்மளால் போக முடியும், அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. அதாவது நம்மளுடைய அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு வரையறையற்ற ஒன்று. ராமரும் கிருஷ்ணரும் ஒரு அவதார புருஷர்களாக நமக்கு தோன்றினதுனால அவங்க ஒரு இயற்கை நியமித்த அந்த சில பணிகளை முடிக்கிறதுக்கான ஒரு கருவியாக ஒரு சக்திகள் எல்லாத்தையுமே பெற்றுட்டு வந்தாங்க. அப்போது அவங்களுக்கு அந்த இயற்கையில் உள்ள அந்த சக்திகள் மேலே ஆதிக்கம் அப்படிங்கிறது இருந்தது. அவங்களோட சக்திகளை எந்த நேரத்துலேயும், அதாவது அவங்க சரின்னு அவங்களுக்கு தோணின அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய திறன், ஆற்றல், இது எல்லாமே அவங்களுக்கு இயற்கை கொடுத்துருந்தது. அப்போது அவங்க அந்த முடிக்க வேண்டிய அந்த வேலை, அதுக்காக தானே அவங்க வந்திருக்காங்க. அப்போது அது வரைக்கும் அந்த சக்தி, திறன் எல்லாமே அவங்களுக்கு செயல்பாட்டில் இருந்தது. அந்த ஆதிக்க மண்டலம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி அந்த சக்திகள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க அந்த மகாமாயை அப்படிங்கிற ஒரு கோலத்திலேருந்து வந்தவங்க அந்த அவதார புருஷர்கள். அந்த மண்டலம் அப்படிங்கிறது ஒரு சூட்சமமான தெய்வீக சக்தி உள்ள நிலை அப்படிங்கிறதுனால, ஒரு ஆற்றல் உள்ள நிலை அப்படிங்கிறதுனால தான் அவங்களால அந்த காலத்தில் ஒரு உன்னதமான பலன்கள் அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடிஞ்சது. அதை நாமளும் பார்த்துருக்கோம் ராமாயணம், மகாபாரதத்தில்.
ஆனால் மனிதன் அணுகக்கூடிய அந்த உச்ச நிலை, அந்த அனந்தம் அப்படிங்கிறது இந்த மகாமாயா மண்டலத்துக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இது அந்த நிலைக்கும் மேம்பட்டது. இது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் இது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த நிலை, அதாவது அந்த மனிதனுடைய அந்த இறுதி நிலையில் நம்மளுடைய இயங்கும் திறன், சக்தி, சலனம், தூண்டுதல் இது எல்லாமே மறைஞ்சு அந்த பூரணமான இன்மை நிலை, அதாவது அந்த சூன்யத்துவ நிலையை அடைகிறான் மனிதன். அந்த மேக்ஸில் சொல்லப்படுற அந்த பூஜ்ஜியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒன்றுமில்லா தன்மை, அந்த நிலை அதுதான் மனிதன் அடையக்கூடிய அந்த உச்ச நிலை, இறுதியான ஜீவிதத்தினுடைய லட்சியம் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.